மாதமும் கூழ்வார்த்தலும். ஆடி மாதம் வந்துவிட்டால் போதும், சின்னஞ்சிறிய அம்மன் கோயிலில் கூட கூழ்வார்த்தல் என்பது விமர்சையாக நடக்கும். கூழ்வார்த்தலுக்கும் அம்மனுக்கும் என்ன தொடர்பு? ஜமதக்னி முனிவரும் அவர் மனைவியுமான ரேணுகாதேவியும் இல்லறத்தை நல்லறமாக நடத்தி வந்தனர். தன்னுவன், அனுவன், விஸ்வாவசு, பரசுராமன் என 4 பிறந்தார்கள். அதன் பின் ஒரு சமயம் காத்தவீரியரின் பிள்ளைகள் ஜமதக்னி முனிவரிடம் பகை கொண்டு அவரை கொன்றுவிட்டார்கள். கணவரை இழந்த ரேணுகாதேவி உயிர் வாழ விரும்பாமல் தீயில் இறங்கினாள். அப்போது இந்திரன் வருணனை அழைத்து மழை பொழிய செய்தான். தீ அணைந்தது. அதற்குள் ரேணுகாதேவியின் ஆடைகள் எல்லாம் எரிந்து போய் உடலில் தீக்கொப்புளங்கள் உண்டாயின. அவள் ஆடை இல்லாத நிலையில் காட்டில் இருந்த வேப்பிலையை பறித்து ஆடை போல் அணிந்து கொண்டாள். இதுவே அம்மனுக்கு வேப்பிலை ஆடை அணியும் வழக்கம் உருவான வரலாறு. வேப்பிலை ஆடையில் புறப்பட்ட ரேணுகாதேவி காட்டில் வாழ்ந்தவர்களிடம் பசிக்கிறது என உணவு கேட்டாள். அங்கிருந்தவர்கள் சற்று விலகி நின்று, அம்மா, நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள், நீயோ அந்தண பெண்ணை போல தோற்றமளிக்கிறாய், உனக்கு எங்கள் உணவை தரக்கூடாது, அதற்கு பதிலாக பச்சரிசி மாவு, வெல்லம், பானகம், இளநீர் இவற்றை பெற்றுக்கொள் என அளித்தனர். இந்த பச்சரிசி மாவையே திருநெல்வேலி மாவட்ட கிராமங்களில் துள்ளும் மாவு என்கிறார்கள். உரலில் இட்டு இடிக்கும் போது துள்ளி குதிப்பதால் இந்த பெயர் வந்தது. அரிசி மாவு கொண்டு ரேணுகா கூழ் காய்ச்சி குடித்து பசியாறினாள். அவர்கள் தந்ததை கொண்டு பசியாறி கொண்ட ரேணுகாதேவி சலவை தொழிலாளிகள் வாழும் பகுதிக்கு அவர்கள் அளித்த ஆடைகளை அணிந்து கொண்டாள். அப்போது ரேணுகாதேவியின் மனதில் மீண்டும் துயரம் எழுந்தது. கணவரை எண்ணி கண்ணீர் சிந்தினாள். சிவபெருமான் அவளுக்கு காட்சியளித்து, ரேணுகாதேவி, சக்தியின் அம்சம் நீ, மனித குலத்தை தீமையிலிருந்து காப்பாற்றும் சக்தியை உனக்கு அளிக்கிறேன். நீ கொண்ட கொப்புளங்கள் மக்களுக்கு அம்மை கொப்புளங்களாக ஆகும். நீ அணிந்த வேப்பிலை ஆடையே அந்த துன்பத்தை நீக்கும் மருந்தாக அமையும். நீ உணவாக கொண்ட பானகம், இளநீர், பச்சரிசி மாவு, வெல்லம் ஆகியவற்றை பக்தர்கள் நைவேத்தியமாக படைப்பார்கள். உன்னை நாடி வழிபடுவோரின் துயரத்தை நீக்கு என்று வரமளித்து மறைந்தார். அதன் பின் ரேணுகாதேவி முத்துமாரி என பெயர் பெற்றாள். இந்த நிகழ்ச்சி மழைக்காலத்தின் தொடக்கமான ஆடி மாதத்தில் நடந்தது. அதன் காரணமாகவே மாரியம்மன் கோயில்களில் ஆடி மாதத்தில் கூழ்வார்த்தலும் பெண்கள் வேப்பிலை ஆடை கட்டி வலம் வரும் வேண்டுதலும் நடக்கிறது. இம்மாதத்தில் கூழ்வார்த்தல் வைபவத்தில் கூழ் மற்றும் வேப்பிலையை ஒன்று சேர அருந்தினால் ஒரு சில வைரஸ் கிருமிகள் நம்மை அண்டாமல் தடுக்கும் என்பதை நம் முன்னோர் அன்றே கூழ்வார்த்தல் விழாவின் மூலம் தெரிவித்துள்ளனர்.